சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் காலையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்த நிலையில் தற்பொழுது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சக்தி நடராஜன் தலைமையில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலர் ஈஸ்வரன் உள்ளிட்டவர்கள் திமுகவுடன் பேசுவதற்கான அந்த பேச்சுவார்த்தைக்காக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கொங்கு நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார்கள். 3 தொகுதியில் போட்டியிட்ட திருச்செங்கோடு, சூலூர், பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார்கள். அதில் திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2 தொகுதிகளில் தோல்வியை தழுவியிருந்தார்கள். இந்த சூழலில் இந்த முறை அவருடைய கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். கடந்த முறை போட்டியிட்டது போலவே இந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கப்படவும் கூடுதலாக இடங்கள் கேட்பதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய இடத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மற்ற கட்சிகளிடம் குறிப்பாக திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் இவர்கள் போட்டியிட்டு இருக்கக்கூடிய சூழலில் கடந்த முறை கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையை கொடுப்பதற்கோ அல்லது மற்ற கட்சிகளிடம் கேட்பது போலவே தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதற்கும் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு முனைவதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்றக்கூடிய சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதற்காக திமுக கூட்டணி ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அதிகரித்து வருவதனால் அதனுடைய நிலையையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை கொடுப்பதற்காக திமுக சில தொகுதிகள் குறைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வலியுறுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக ஐயுஎம்எல்ஐ தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக மற்ற கட்சியிலும் வலியுறுத்தல் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில தற்பொழுது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிடம் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது முதல்கட்ட பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எத்தனை தொகுதிகள், அதே போன்று எந்தெந்த தொகுதியில் கேட்கிறார் என்ற விவரங்களும், அதே போன்று அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டு தொகுதியுடைய எண்ணிக்கை பிரிந்து கையொப்பமாகும் எனவும் தெரிய வருகிறது. மேலும் இந்த முறை அவருடைய போட்டியுடைய சின்னம் உதயசூரனா அல்லது தனிச்சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறார் என்பது குறித்தெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக முடிவு செய்யப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு எங்களுடைய 5 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய குழுவில் துணை பொதுச் செயலாளர்கள் சக்தி கோச் நடராஜ், ஏகேபி சின்ராஜ், பொள்ளாச்சி நித்யானந்தம் மற்றும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகிய 5 பேர் கொண்ட குழு திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேசியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை எப்படி சுமூகமாக சென்றது என்பதை நாங்கள் வெளியிலே வந்தபோதே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக சென்றிருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் நாங்கள் பேசியதை திமுகவுடைய தலைவரிடத்திலே சொல்லி பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அழைப்புக்காக நாங்கள் காத்திருப்போம். எல்லா கட்சிக்குமே சென்ற தேர்தலிலே போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகளிலே போட்டியிட வேண்டும் என்பது இயற்கையாக இருக்கின்ற எண்ணம் எங்கள் கட்சியினர் மத்தியிலும் அதிகமான தொகுதிகளிலே போட்டியிட வேண்டும் என்ற அந்த ஆவல் இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல தொகுதிகளை கூட்டணி பேசுகின்ற குழுவிடத்திலே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம், விவரங்களை பேசியிருக்கிறோம். அவர்களும் பொறுமையோடு கேட்டு தலைவரிடத்திலே பேசிவிட்டு முடிவுகளை சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அப்படி ஒன்றும் அவங்க சொல்லலை. ஆனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக எவ்வளவு தொகுதிகளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுத்தால் கொங்கு மண்டலத்திலே நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும் என்பதையெல்லாம் ஆலோசித்து அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள். அதை பற்றி இப்போது பேசவில்லை. முதலிலே எண்ணிக்கை முடிவான பின்னால்தான் அதை பற்றிய பேச்சுக்கள் இருக்கும். தேர்தல் வழக்கு நான் போடலையே, வழக்கு நான் போடல. தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் அப்பீல் செய்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து எங்களிடம் விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. தேர்தல் ஆணையத்திலும் நாம் அப்பீல் செய்ய முடியும். அதை பயன்படுத்தி அப்பீல் செய்திருக்கிறோம், விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு இன்றைக்கு அவர் வலிமை சேர்த்திருக்கிறார். அங்கு நீக்கப்பட்ட பின்னால் அவர் ஏதோ ஒரு முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அரசியலை செய்யாமல் அவர் இருக்க முடியாது. அதே சமயத்திலே எங்கு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை முடிவு செய்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே பலரும் தங்களை இணைத்துக் கொள்வதும் எல்லோரும் கூட்டணியிலே இங்கே வந்து சேர்வதும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை அவரவர் கணித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற காரணத்தினால் எல்லோருமே எங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். வருகின்ற தேர்தல் வேற மாதிரி இருக்கும். வருகின்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்கள் பேச்சுக்கள் வேறு மாதிரி இருக்கும். கொங்கு மண்டலம் எங்களுடைய கூட்டணியுடைய கோட்டையாக இந்த வருகின்ற தேர்தலிலே நிரூபிக்கப்படும். இந்த முறை நாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் எண்ணிக்கை முடிவான பின்னால் அந்த குழுவோடு அமர்ந்து பேசுவோம். அதுவெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாதுல்ல, அது குழுவோடு அமர்ந்து பேசுவோம். ரைட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.